ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகாநதி சீரியலில் அம்மா பாப்பாவை பார்க்கறதுக்காக காவேரி மிஸ் வீட்டில் இருந்து அவங்க அம்மா சாரதாவும் அவங்க அக்கா கங்காவும் எல்லாம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் அம்மா பாப்பாவை நீ எதுக்குமா இப்படி காணாமல் போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என் நல்ல வேலைடா, நாங்களாம் பயந்துட்டோண்டா அப்படின்னு அவங்க சொல்லி பேசும்போது உடனே விஜய் என்ன பண்ணுறாருன்னா கோவமா, அம்மா இனிமேல் நீங்கள் இங்கே வராதீங்க, நானும் என் குழந்தையும் அங்கே வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் தம்பி இப்படி சொல்கிறீங்கன்னா, ஆமாம்மா, எப்படியாவது நான் எவ்வளோ நாள் கழித்து காவேரியை வந்து பார்த்தேன். அவளை பார்த்ததும் அவளுக்கு பழைய ஞாபகம்லாம் வரணுன்ட்டு நான் எவ்வளோ முயற்சிகள் எடுத்தேன். ஆனால் அப்படி எடுத்தாலும் என்ன பயன் இருக்குது? புரோஜனமே இல்லையே. அவள் என்னென்னா ஈஸியாக என் உயிராக நினைக்கிற என் குழந்தை தனியாக வந்ததை வந்து நான் தான் அந்த ட்ராமா பண்ணி கிரியேட் பண்ணேன்னு சொல்லிட்டு பேசுகிறா. என் குழந்தை மேலே நான் எவ்வளோ உயிர் வச்சுருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். இவள் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டனாலும் பரவாயில்ல, எனக்கு அது ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஃபீல் பண்ணல. நானும் என் குழந்தைய இந்த ஊரை விட்டு கூட போயிடுவோம். ஆனால் என் குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு எனக்காச்சும் தெரியும். ஆனால் என் குழந்தைக்கு தெரியுமா? அது பாவம் இல்லையா? இவ மேலே மிஸ்ஸுன்னு எவ்வளோ அது உருகுது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் சொல்கிறேன், என் குழந்தை எந்த வகையிலையும் பாதிக்கக்கூடாது. அதுக்காக நான் ஊரை விட்டு கூட போயிடுவேன். என் குழந்தையே எனக்கு போதும், அந்த வாழ்க்கையே போதும், நான் அப்படியே வாழ்ந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து சாரதா அம்மாவா, மாப்பிள்ள நீங்கள் வந்து என்ன தான் சொன்னாலும் சரி, உங்கள் முயற்சியை நீ இங்கே விட்டாலும் நான் விட மாட்டேன். ஏன்னா அம்மா பாப்பா எனக்கும் பேத்தி. அதனால் நான் எப்படியாச்சும் காவேரி மனசை மாற்றி நான் உங்கள் கூட வாழ வைப்பேன், உங்களை சேர்த்து வைப்பேன் அப்படின்றாங்க. கங்கா கிட்டேயும் சொல்கிறாங்க, ஏய் கங்கா, விஜய் தம்பி வந்து அவர் மனசு தளர்ந்து போய் இந்த விஷயத்தை முயற்சி பண்ணுறத விட்டுட்டாலும் நம்ம விடக்கூடாதுடி. அம்மு பாப்பா வந்து நம்மளுடைய வாரிசான குழந்தை, நம்ம குடும்பத்து குழந்தை, அதனால் நம்ம பேசாமலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரிக்கா ஒரே ஃபீலிங் ஆகிட்டு ஒரு கோயிலில் போய் உக்காந்து விஜயை ரொம்ப நம்ம திட்டிட்டுமே அப்படின்னு நினச்சிட்டு சாமி கும்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மு பாப்பாவை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அங்கே ராதா வந்து இருக்காங்க, விஜயுடைய சித்தி. அவங்க என்னன்னா காவேரியை உள்ளே வர விடாமல், ஏய் நீ அங்கேயே நில்லு அப்படின்றாங்க. உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் விஜயை நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிற, வேற ஒருத்தனை எவனையும் கல்யாணம் பண்ணிக்க போகிற, எதுக்கு நீ சும்மா இங்கே எங்கள் வீட்டுக்கு வர? குழந்தை மனசையும் ஏன் இப்படி பண்ணுற? எங்கள் குழந்தை உன்னால தான் காணாமல் போனா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. அவங்கள உள்ளே போய் குழந்தைய பார்க்கக்கூடாதுன்றாங்க. உடனே இதை கேட்டிருந்த விஜயோடைய தாத்தா வந்து, ராதா என்ன பேசுகிற நீ? இது மாதிரி விஷயம்லாம் பேசுகிற நேரமா இது? உனக்கு அறிவே இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி குழந்தை மாடியில் தாம்மா இருக்கா, மேலே ரூமில், நீ போய் பாருமா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அனுப்புனதும் காவேரி மிஸ் போயிட்டு அம்மு பாப்பா கிட்ட பேசுகிறாங்க. அம்மு, நீ ஏன் இது மாதிரிலாம் பண்ண? மிஸ்ஸை பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீ வீட்டை விட்டு ஏன் தனியாக வந்த அம்மு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் மிஸ், எனக்கு வந்து உங்களை பார்க்கணும் போல் தோணுச்சு, உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன், அதனால தான் நான் வந்தேன் மிஸ். நீங்கள் வந்து எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னு எனக்கு சொன்னாங்க. நீங்கள் எங்கள் அம்மாவாக வந்துடுவீங்க, நானும் ஆசையாக இருந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் வேறு யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா மிஸ்? எனக்கு வந்து நீங்கள் எங்கள் அப்பாவையே கல்யாணம் பண்ணிங்க மிஸ். ஏன்னா எனக்கு அம்மாவை நான் பிறந்ததுலேருந்து பார்த்ததே இல்லை. நான் உங்ககிட்ட பழகும் போதெல்லாம் எங்கள் அம்மா மாதிரி தான் நான் உங்களை பழகுவேன். ஏன்னா யார்கிட்ட பழகும் போதும் எனக்கு அந்த ஃபீல் வந்ததில்லை. உங்ககிட்ட பழகின போது மட்டும்தான் எனக்கு எங்கள் அம்மா கிட்ட இருக்கிற மாதிரி ஃபீல் வந்தது. அதான் மிஸ் நான் கேட்குறேன், நீங்கள் எங்கள் டேடியே கல்யாணம் பண்ணிக்கோங்க மிஸ் அப்படின்றாங்க. அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது உடனேயே ரூமுக்கு விஜய் கதவை திறந்து வராருங்க. நாளைக்கு விஜய் இதை பற்றி என்ன முடிவெடுப்பார்? காவேரி கிட்ட சாதுவாக பேசுவாரா, இல்லை நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க, இங்கே வராதீங்கன்னு சொல்லுவாரான்னு அந்த தொடரை நாளன்னைக்கு மீண்டும் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, பாய்.